அடே இதுவா வருஷத்து பிறகு நான் போறேன். 25 வருஷத்துக்கு பிறகு போறேன்டா. இப்பதான் எக்ஸ்ட்ரா லீவ் தந்துக்கிறான் 4 கிழமைக்கு. நான் எல்லாம் புக் பண்ணிட்டு அங்கிட்ட நிலவரப்படி யாரும் விசாரிச்சுட்டு போகணும். அவனை சாவே இல்லை உன்னை பத்தி தான் கேட்டு இருக்கிறோம். என்னடாவா கொஞ்சம் தெரியாத ஒரே ஸ்ரீலங்கா போறது வாரது ஒரே வருஷத்துல 2 முறையும் போறான் சில வழி பிசினஸ் தான் போலாங்க. பிசினஸ் தான் இதெல்லாம் பெரிய பெரிய பிசினஸ். இப்ப இன்னும் என்ன கேட்கணும் சொல்றா ஹோட்டல்கள் ஏசியோட அதுல எல்லாம் இருக்குதா போற வார இடங்கள எல்லாமே இருக்குடா. நீங்க எல்லாம் என்னோட பழைய ஒடியாடா நான் அங்க பல வருஷமா செய்யற வித்தியில உங்களுக்கு சொல்லித்தான். சரி சரி அந்த வித்தியில போய் அப்படியே இறக்கினீங்களோ சனங்கள்லாம் உங்களை கொண்டு இப்படி சரியா சொல்லு. காசு எல்லாம் போனா மச்சான் காசுகளை பத்தி யோசிக்க அள்ளி சர் சர்ன்னு எறியும் காசு. சரிதானே இங்க இருந்து போய் வேன கவர்மெண்ட் 2 லட்சம் 3 லட்சம் ஒரு டிரைவரை தூக்கி போட்டு 2 லட்சமோ ஏசி வேன் எல்லாம் போய் இறங்குறீங்க. அங்க போனோன்னு உங்க சொந்தக்கார வீடுகளுக்கு போனோம் நீங்க என்ன செய்யணும்டா ஏசி இல்லாட்டி உள்ள வர மாட்டேன்னு. அப்ப அவங்க யோசிப்பாங்க இவன் ஏதோ பெரிய இதுல வந்திருக்காங்க. ஃபேன் இருந்தா ஒரு வீட்டுக்கு போவாங்க. சரிதானே ஃபேன் இருந்தா இந்த வீட்டுக்கும் போவாங்க. அவையில் வந்து உங்களை ஏசி வேனுக்கு பார்த்துட்டு போகுது. அதே மாதிரி எனக்கு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி போத்தல் மட்டும்தான் குடிக்கணும். அப்பதான் அவங்க யோசிப்பாங்க இவன் மினரல் வாட்டர் குடிக்கிறோட இவனுக்கு கொஞ்சம் மூளை அதிகமா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா கலவி அது நம்ம விளையாட்டு அடே இங்கடாப்பா ஒரு பழைய கோட்டை கொண்டு வச்சுட்டு அங்க கோட் சூட்டோட இறங்கணும். சப்பாத்து போடுறது இல்ல சரத்தை கட்டினாலும் மேல ஒரு கருப்பு கோட்டை போட்டுட்டு இப்படி செய்யணும். பால்கனியில் 2 சனங்களை பாரு. அப்ப சனங்கள் என்ன நினைக்க வேண்டாம் இவன் கோட் சூட்டுகளோட நிக்கிறபடி இவன் ஏதோ தொழில் செய்யறான்னு சனங்கள் ஒரு மரியாதை வரும். நான் அப்படித்தான். அதே மாதிரி எந்த வெயிலா இருந்தாலும் மழை லைட்டா தூரணும் விண்டர் ஜாக்கெட்டை போடணும். கீழே சரண்டா கீழே கீழே ஏதாவது பிரச்சனையே இல்லை. ஊருக்கு போனா இப்படித்தான் கதையை ஊருக்குள்ள போய் என்ன கோதாரியாப்பா இப்ப கடைசியா ஸ்ரீலங்கா போனதுக்கு 2000 தண்ணியில போட்ட காசு தான் இவன் ஒவ்வொரு வருஷம் ஸ்ரீலங்கா போறோம் வேலைக்கு போறேன் வேலை வண்டி இல்ல. இவனை நான் அடிக்கடி பாத்துக்கிறேன் பேஸ்புக்லயும். ஐயோ சரியான மாதம் சரியான மரத்தை கட்டி கொண்டு கோட் சூட் எல்லாம் தெரிஞ்சவன். அதான் எங்களையும் அப்படி போகணும். ஒரு காட்டான் கதை அடிச்ச கூட மிதிக்கணும்.